வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். கடக ராசி நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இப்போ 2025 முதல் மாதமான ஜனவரி மாதம் கடக ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜனவரி மாதம் கிரக நிலைகள் மாற்றங்கள் இருக்குங்க. அந்த மாற்றத்தால ஜனவரி மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் மாற்றம் அடையுது பத்தி ஃபர்ஸ்ட் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு கடகராசி நேர்களுக்கு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கிரக மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா முதல்ல உங்கள் ராசியில செவ்வாய் பகவான் இருக்காருங்க. உங்கள் கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்து வக்கரமாகி பலம் பெற்று இருக்கார். அவர் உங்கள் ராசிக்கு 5, 10 யோகாதிபதியும் ஆவார். கடகராசிக்கு அவர் கடகராசியில ஜனவரி 21ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசியிலேயே இருக்காரு யோகாதிபதி. இது நல்ல யோகமான அமைப்பு தாங்க. சரிங்களா? ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் பகவானும். புதன் ஆரம்பத்தில் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே இங்க 5ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசிக்கு பிரவேசம் செய்யறாரு புதன் பகவான். அடுத்தது சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் ராசி, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருக்கார் தனாதிபதி. சரிங்களா? அவர் ஜனவரி 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பிரவேசம் செய்கிறார். சரிங்களா? அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 11 உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதம் 28, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அஷ்டமத்துல 8ஆம் இடத்துல இருக்காரு. 28ஆம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு உச்சம் பெறும் அமைப்பு. சரிங்களா? இதுவே கிரக நிலை அமைப்பாகும் ஜனவரி மாதம் கடகராசி நேர்களுக்கு. இந்த அமைப்புல எந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் கொடுக்கும் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. அஷ்டமஸ்தானியும் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்றிருக்காரு. சரிங்களா? இந்த கிரக நிலை அமைப்புல எந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அஷ்டம சனி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த அஷ்டம சனி பத்தி கொஞ்சம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பாருங்க, அஷ்டம சனியால பெரிய பிரச்சனைகள், ஏதாவது வம்பு வழக்கு, வேலையில பிரச்சனை, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் கடந்த மாதம் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜனவரி மாதத்துல பாருங்க, இதுல இருந்தாலும் விடிவு காலம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 25வது வருடம் அஷ்டம சனியில உங்களுக்கு பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த 2025 மார்ச் மாசம் 3ஆம் மாசம் லாஸ்ட்ல சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு திருக்கணித பிரகாரம். அப்படிங்கறதுனால அந்த சனி அஷ்டம சனியா இருக்கக்கூடிய பாதிப்பு குறையக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல இன்னும் 2 மாதம் தான் உங்கள் ராசி அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அமைப்புல சனி பகவான் இருக்கிறதுனால அதுக்குண்டான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அஷ்டம சனி இருக்கக்கூடிய பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பிலேயே கடகராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கிரக நிலைகள் என்னென்ன நல்ல பலன்கள்லாம் கொடுக்கும், மேலும் நல்ல பலன்களை என்னென்ன கொடுக்கும் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? உங்க ராசியில பாருங்க, செவ்வாய் பகவான் 5, 10 அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பலம் பெற்று உங்கள் ராசியில் இருக்காரு. இது மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க. சரிங்களா? செவ்வாயில பஞ்சமாதிபதி, அதாவது 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய பட்சத்தில் அவர் ராசியில் இருப்பது மிகப்பெரிய யோகமான அமைப்பு. அப்படிங்கறதுனால இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசியில் இருப்பது அப்படிங்கறதுனால நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்காரு. அப்படிங்கறதுனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. நீங்க ஏதாவது பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்கள் கைக்கு சேரக்கூடிய அமைப்பிலே இந்த ஜனவரி மாதம் இருக்கு. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி ஒரு மாத அளவுல உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 2ஆம் இடத்து, அதாவது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போய் பஞ்சமாதிபதியுடைய பார்வை பெறும் அமைப்பு. இந்த எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு தை மாதம் பிறந்தாவே ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கு.
அமைப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா தனாதிபதியை வந்து பஞ்சமாதிபதி பார்வை செய்வது அப்படிங்கிறது நல்ல பணம் புலங்காட்டம் அதிகமா இருக்குங்க. அதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பணவரவு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கு அப்படிங்கறதுனால நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது சொந்த தொழில், சுய தொழில், இந்த மாதிரி சிறு தொழில் வந்து பெரும் தொழில் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் கடகராசினியர்களுக்கு இந்த தை மாதம் மேல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. ஏன்னா 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் மாற்றம் அடைகிறது. இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கும் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. ஏதாவது இந்த ஜனவரி மாதம் பிற்பாதிக்கு மேல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே கடகராசினியர்களுக்கு இருக்கு. ஏன்னா அஷ்டமசனி பாதிப்பும் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால கோச்சார ரீதியாகவும் கிரக அமைப்பெல்லாம் நல்லபடியா இருக்கிறதுனால எல்லாமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே கடகராசி நேர்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? திருமணம் வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா திருமணம் கைகூடும் அமைப்பே இருக்குங்க. ஏன்னா அஷ்டம சனியால எத்தனையோ வந்து வரன் உங்களுக்கு தேடி வந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த சைடு பிடிக்காம போயிருக்கும், அல்லது அந்த சைடு பிடிக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அல்லது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருந்துட்டே இருந்திருக்கும். வரன் நீங்க எதிர்பார்த்ததுனாலும் அது வராமையே இருந்திருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் பிற்பகுதி, அதாவது தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வழி பிறக்கிற மாதிரி உங்களுக்கு திருமணம் கைகூடும் அமைப்பே இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா திருமணம் கைகூடும் அமைப்பே உங்களுக்கு கிரக நிலைகள் கோச்சார நிலைகள் காட்டுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் தம்பி தங்கைக்கு இந்த மாதிரி திருமணம் கைகூடுற வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா சுப செலவு ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சகோதரக்காரனாக இருக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் பகவான் சகோதரத்துக்கு காரகரா வகிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 21ஆம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பிரவேசம் செய்கிறார். அப்படிங்கறதுனால அவர் வந்து 4ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை பார்வை செய்வார். இந்த அமைப்பெல்லாம் பார்த்தா உங்க குரு பார்வை 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தில் பார்வை செய்யற அமைப்பு, இது எல்லாமே ஓரளவு நல்ல பலனா இருக்குங்க. ஏன்னா புதன் பகவான் வந்து 24ஆம் தேதிக்கு மேல குருவின் பார்வையான 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த அமைப்பெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கடகராசி நேர்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு வந்து சுப செலவு ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமணத்துக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப அந்த மாதிரி கிரக நிலைகள் காட்டுது, அதனால சொன்னேன். சரிங்களா? அடுத்தது பெரியவங்களா இருந்தீங்கன்னா பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய வயது இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதுவும் கிரகநிலை அமைப்பு ஓரளவு நல்ல பழக்கம் இருக்குங்க. சரிங்களா? இப்ப கடகராசி நேர்களுக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஜனவரி மாதம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே உண்டு. வேலைக்கு போறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு துவக்கத்திலேயே இருக்கு, ஆரம்பத்திலேயே கிரக நிலைகள் காட்டுது. சரிங்களா? ஏன்னா சனி பகவானும் உங்கள் ராசியிலிருந்து ஜனவரி மாதம் ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வர அமைப்புல இருக்காரு. ஏன்னா அஷ்டம சனி வந்து மார்ச் மாதம் இறுதியில முடிகிற கண்டிஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட பாதிப்பும் குறையறதுனால கிரக நிலைகள் கோச்சாரங்கள் ஓரளவு கட்டுப்பாடா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு உத்தியோகம் புதிதா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே கடகராசி நேயர்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் ராசியில வந்து பலம் பெற்று இருக்கிற அமைப்பு, 5ஆம் இடத்தை குரு பார்வை, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பே இருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த மாதம் இறுதியில் வந்து சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்றார். இந்த அமைப்பும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால திருமணம் கைகூடுற அமைப்பே உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவான் கலஸ்தரக்காரகர் அப்படிங்கறதுனால அவர் பலம் பெற்று 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் 8ஆம் அதிபதியான சனி ஆட்சி பெற்று அவரோடு பலம் பெற்று இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா, அதாவது வயதாயிருச்சு திருமணம் ஆகலான்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்களா அவங்களுக்கு கூட திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த ஜனவரி மாதம் திருமணம் நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஜாதகத்துல திசா புத்திகள் ஒத்துழைப்பு இருந்தா இந்த கோச்சார நிலையும் சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா?
சொந்த தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும், சுய தொழில் நல்லாவே இருக்கும், புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு, குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நல்ல பலன்கள், சுப செலவுகள், இந்த மாதிரி நல்ல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அறிகுறியே காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே இந்த ஜனவரி மாதம் இருக்கிறதுனால அஷ்டம சனி பாதிப்பும் குறையிறதுனால ஓரளவு நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் கடகராசி நேயர்கள் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.